குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்லிங்க் நியூ அப்டேட். இன்டர்லிங்கில் வந்து நிறைய நியூ அப்டேட் வந்திருக்கு. இந்த இன்டர்லிங்க் ஃப்ரீ மைனிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 இயராக நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா மில்லியன்ஸ் கணக்கில் இதில் மைனிங் 1 இயராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நியூ அப்டேட் நிறையா வந்திருக்கு. அந்த சில நியூ அப்டேட்டை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்டர்லிங்க் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுமாரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ணுற காயின்ஸ் இங்கே இருக்கும். உங்களுக்கு ரெக்கவரி காயின்ஸ் எது இருந்துச்சுன்னா இந்த ஆப்போசிட்டில் இருக்கும். இதுக்கு ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இந்த இதில் அப்டேட்டில் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த ஹோம் பேஜுக்கு அடுத்தது 3ஆவதாக ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். இப்போ 2ஆவதாக ஹோம் பேஜ் இருக்குது, 3ஆவதாக ஒரு ஐக்கான் இருக்குது, வேலெட் மாதிரி இருக்குது இல்லையா? அந்த ஐக்கானை டச் பண்ணுங்கள். அந்த ஐக்கானை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவ் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்டேட் வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஆக்டிவ் போனஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த ஐக்கானை டச் பண்ணுங்கள். அந்த ஐக்கானை டச் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய பேஜ் இதேமாரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆக்டிவ் போனஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ஸ்க்ரீனை டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் அப்படின்னு ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைன்இன் பேஜ் கேட்கும். ஆக்டிவ் பவுண்ட்ரி சீசன் 3 அப்படின்னு சொல்லிட்டு சைன்இன் கேட்கும். இந்த சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஐடி நம்பர் டிஸ்பிளே ஆகும். உங்களோட ஐடி நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகும். சைன்இன் கேட்கும். திருப்பி சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 மில்லியன்ஸ் யூசர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேயில் இருக்கும். கீழே மூவ் பண்ணுங்கள். கீழே பண்ணிங்கன்னா ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் வரும். அதில் கீழே மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அண்ட் லீடர் போர்டு அப்படின்னு இருக்கும். இந்த 2ஆவதாக இருக்க லீடர் போர்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா லீடர் போர்டை டச் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணும்போது டாப் 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு $20,000 ஃபஸ்ட்டு வந்து டாப் 1க்கு வந்து $20,000 கொடுக்குறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா $10,000, டாப் 3க்கு வந்து $5,000 இப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு 100 ப்ரைஸ் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு $100 கொடுக்குறாங்க 61 பேருக்கு. இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 ப்ரைஸ் இருக்குது. இந்த ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ யார் அந்த ப்ரைஸுக்கு அலாட்மெண்ட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 100 பேரோட ஐடி நம்பர்ஸ் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். கீழே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஐடி நம்பர் இருக்கும். இப்போ உங்களோட ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா அன்ரேங்கடுன்னு இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்னும் ஆக்டிவ் பண்ணலை. இதில் இப்போ ஆக்டிவ் பண்ணாதனால அன்ரேங்கடுன்னு இருக்கும். கீழே உங்களோட ஐடி நம்பர் இருக்கும். உங்களுக்கு என்ன ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கிறதையும் காட்டும். இப்போ நீங்கள் 0ல் தான் இருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போ 100 பேர் வரைக்கும் இதில் லிஸ்ட் அவுட் காட்டும். 100வது நபராக எந்த ஐடி இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் யார் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இதில் இப்போ நீங்கள் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இது இப்போ இந்த இடத்துல பார்த்தா அன்ரேங்கடுன்னு இருக்கு இல்லையா? அங்கே 0ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு திருப்பி மேலே பேக் வாங்க. பேக் வந்து அந்த லீடர் போர்டுன்னு டச் பண்ணிங்க இல்லையா? அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஜஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐடி நம்பர் இருக்கும். நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபார் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து 30 கீஸ்ன்னு இருக்கும். அது கீழே உங்களுடைய ஐடி நம்பர் இருக்கும். அது கீழே சப்மிட்னு இருக்கும். அதை சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டு கீழே மூவ் பண்ணுங்கள். கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பைன் ரெஃபர் கோடு அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல ரெஃபர் கோடு நீங்கள் டைப் பண்ணணும். இந்த ரெஃபர் கோடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 3004111 3004111ங்கிறத இங்கே டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கீழே சப்மிட்னு பிளாக்கில் வரும். அதை சப்மிட் கொடுத்துருங்க. 3004111 கரெக்டாக டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. அப்போ தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓகே சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஓகே கொடுத்துருங்க. கீழே மூவ் பண்ணுங்கள். கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா F1 அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் நவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வாட்ஸ்அப்லேயோ இதன் மூலியமாக நீங்கள் இன்வைட் பண்ணிங்கனாக்கா இது மூலிமா அவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா அதன் மூலிமா 10 கீ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அங்கே சொன்னால் இல்லையா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து $20,000, 2வது ப்ரைஸ் $10,000 வாங்குறதுக்கு இதேமாரி தான் நம்ம கீயை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இன்வைட் பண்ணுறீங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்படின்னாக்கா அதன் மூலிமா 10 கீ கேட்கும். அதேமாரி F2 இன்வைட் அதிலே கொடுத்தீங்கன்னாக்கா அதில் ஒரு 5 கீ கிடைக்கும். இது வந்து நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணாலும் பண்ணலாம். இது டெய்லி பண்ணலாம். டெய்லி பண்ணும்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் முதல் நாள் இது பண்ணுறீங்கன்னா மறுநாள் இதேமாரி நீங்கள் பண்ணிக்க முடியும். அதேமாரி கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதன் மூலிமா உங்களுக்கு கீ கிடைக்கும். அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோ லைக் அண்ட் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ன்னு இருக்கும். நம்ம எக்ஸ் பக்கத்துக்கு வந்து இந்த இதை டச் பண்ணிங்கன்னா நேராக உங்களுடைய எக்ஸ் பக்கத்துக்கு போகும்.
நீங்கள் எக்ஸ்பக்கம், அதாவது எக்ஸ்பெக்ஷன்னா ஏற்கனவே ட்விட்டர் அப்படின்னு யூஸ் பண்ண இல்லையா, அதுதான் இப்போ எக்ஸ்பக்கன்னு இருக்குது. அந்த எக்ஸ்பக்கத்துக்கு போகும். அந்த எக்ஸ்பக்கத்தில் இந்த போஸ்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போஸ்ட் கொடுத்தீங்கனாக்கா போஸ்ட் ஆகிடும். கொடுத்துட்டு பேக்கில் வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அதுக்கும் பாயிண்ட் இருக்குது. அப்போ உங்களுக்கு எக்ஸ்பக்கம் இல்லை அப்படின்னாக்கா இதுமாரி கண்டினியூ வித் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஏன்னா உங்கள்கிட்ட ட்விட்டர் ஆக்டிவில் எக்ஸ்பக்கம் இல்லை அப்படின்னாக்கா, இப்போ இது நீங்கள் கண்டினியூ வித் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே டீட்டெயிலாம் கொடுத்து போனீங்கன்னாக்கா புதுசாகவே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பக்கம் ஓப்பன் ஆகிடும். அதில் போய் நீங்கள் அந்த போஸ்ட்டை போஸ்ட் பண்ணிடலாம். போஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி பேக் வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து டைம் ஓட ஆரம்பிச்சிடும். அங்கே லைக் எக்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல டைம் ஓட ஆரம்பிச்சிடும் ஃபாலோங்கிற இடத்துல. இப்போ வந்து மறுநாள் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ டைம் ஓடுதோ அந்த டைம் முடிஞ்ச பிறகு திருப்பியும் ஒரு போஸ்ட்டை நீங்கள் ஃபார்வர்டு பண்ண முடியும்போது அதுக்கும் ஒவ்வொரு நடை பண்ணும்போது டெய்லி பண்ணலாம். டெய்லி இதில் வந்து கீனிஸ் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அந்த ஏர்ன் பண்ணுறது மூலிமா அந்த ப்ரைஸை வின் பண்ண முடியும். அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோ, லைக் அண்ட் ஷேர் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அதே கீஸ் கிடைக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக்கு போகும். அங்கே போய்ட்டு நீங்கள் அதை போஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி பேக் வந்தீங்கன்னாக்கா இதுலேயும் அதேமாதிரி டைம் ஓட ஆரம்பிச்சிடும். டைம் ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்த மறுநாள் அந்த டைம் முடிஞ்ச பிறகு நீங்கள் மறுபடியும் பண்ணிக்கலாம். அப்படி ஒவ்வொரு நடையும் பண்ணும்போது இந்த ஸ்கீஸ் ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கும். இதன் மூலியமாக அந்த $20,000 $10,000 எனி ஒன் ப்ரைஸை நம்ம வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை சரியாக பயன்படுத்திங்க. இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு அப்டேட் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதை அப்படியே பேக் மேலே வந்துடுங்க. மேலே வந்துட்டு அந்த ஜஸ்ட் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் லீடர் போர்டு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம 2 இது ஆக்டிவேட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கான பாயிண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கும். அதையும் இப்போ செக் பண்ணிடலாம். இப்போ லீடர்ஸ் போர்டு அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா கீழே மூவ் பண்ணுங்கள். கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்தீங்க இல்லையா, அந்த 100 பேர் வரைக்கும் ப்ரைஸ் இருக்கிறது அதுங்க மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு கீழே இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடிக்கு நேராக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஆக்டிவ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு 9,415வது நபராக இருக்கீங்க. ஏன்னா இப்போ 20 பாயிண்ட் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் டெய்லி பண்ணும்போது இந்த பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆக இந்த சீனியாரிட்டி வந்து முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 100க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ப்ரைஸை நீங்கள் வின் பண்ண முடியும். இதுதான் இது அப்டேட், நியூ அப்டேட்டு. இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணிங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெளிவாக கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் வந்துடுங்க. பேக் வந்து இந்த பேஜில் வந்தீங்கன்னாக்கா இப்போ ஆக்டிவ் போனஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து லக்கி ஸ்பின்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லக்கி ஸ்பின்னை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த லக்கி ஸ்பின் அப்படின்னு இருக்கிற இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த இடத்துல ஸ்பின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னு ஒரு நட உங்களுக்கு ஸ்பின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஃபஸ்ட் டைம் மட்டும். அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்பின் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஎல்டிசி காயின்லேருந்து யூஎஸ்டி வரைக்கும் இருக்குது. உங்கள் ஸ்பின் வந்து ரொட்டேட் ஆகி எங்கே நிற்கிதோ அந்த இதில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அது உங்களுக்கு அப்படியே உடனே வந்துடும் வேலெட்டுக்கு. இதை ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொட்டேட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 300 ஐடிஎல்ஜி காயினும் கிடச்சிருக்கு இந்த ஒரு ஸ்பின்னுக்கு. இது ஒரு ஸ்பின்னு ஐடிஎல்ஜி காயினும் உடனே வேலெட்டில் ஆட் ஆகிடும். நீங்கள் வந்து வேலெட் பேலன்ஸ் செக் பண்ணிவிட்டு பண்ணிங்கனாவே தெரிஞ்சுக்கலாம். உடனே உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிடும். அதேமாதிரி யூஎஸ்டி வந்தாலும் உங்களுக்கு வேலெட்டில் அதில் இருக்கிற ப்ரைஸ் எது வேணாலும் உங்களுக்கு வரலாம். இது ஒரு நட ஸ்பின் ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஸ்பின்னை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா திருப்பி ஃபியூச்சரில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு நடையும் பண்ணும்பொழுது அதில் என்ன ப்ரைஸ் வருதோ அது உங்கள் வேலெட்டுக்கு உடனே வந்துடும். இதுதான் ஸ்பின் அண்ட் வின். அடுத்தது பேக் வந்துடுங்க. பேக் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்லிங்க் டிஏஓ அப்படின்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டிங் சிஸ்டம். அதாவது இன்டர்லிங்க் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க டீசென்ட்ரலைஸ்டு. இதனால் வந்து இவங்க ஒரு அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நம்மள்கிட்ட, அதாவது இந்த யூசர்கிட்ட வந்து ஒரு ஓட்டிங் சிஸ்டம் நடத்தி தான் நமக்கு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த ஆப்ஷனை. அதேமாரி இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஓட்டிங் கூட நம்ம பார்க்கலாம். இதில் நீங்களும் ஓட் பண்ணலாம். இதில் வந்து ஓட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்லிங்க் டிஏஓங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் கொடுங்க. டிஏஓ ஓட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னாக்கா சைன்இன் கேட்கும். சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடி நம்பர் வரும். ஐடி நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சைன்இன் திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டிங் சிஸ்டம் கேட்டிருந்தாங்க. இப்போ எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கேட்டிருந்த ஓட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்கிரேடிங் ரெக்கவரி பார்னிங். அதாவது நம்மளுடைய ஐஎல்டிசி காயின் வந்து நம்ம சரியாக மைனிங் பண்ணலை அப்படின்னாக்கா அது ரெக்கவரிக்கு போயிடும். அந்த பார்னிங் ஆகிடும். அதை வந்து திருப்பி ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் ஓட்டிங் பண்ணியிருந்தாங்க. இது எப்போ கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது டேட்டெல்லாம் அங்கே இருக்கும் பாருங்கள். மே 22 2026 மே 25 2026 வரைக்கும் ஓட்டிங் கொடுத்துருந்தாங்க. இல்லை நிறைய பேர் ஓட்டிங் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ரெக்கவரி கொடுங்க
ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அப்படி ரெக்கவரி கொடுக்குறது அதிக பேர் கேட்டிருந்ததுனால திருப்பி இப்போ அது ரெக்கவரி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கலாம். நீங்கள் சரியாக மைனிங் பண்ணாமல் உங்களுடைய காயின்ஸ் ஜீரோவுக்கு போயிருந்தாலும் அந்த காயின் பூரா பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் ரெக்கவரிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு டோட்டல் காயினும் காட்டும். அதை எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டெய்லி மைனிங் பண்ணுறது மூலிமா அதை ரெக்கவரி பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் அதில் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஃபுல்லாக எல்லா காயினுமே நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். தொடர்ந்து மைனிங் பண்ணுறது மூலிமா இந்த காயினும் அதில் ஆட் ஆகிடும். இதுதான் அடுத்த அப்டேட்டு. அதுக்கு அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்பாஸ்டர் ப்ரோக்ராம் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது பெரிய ஒரு சப்ஜெக்ட்டு. அது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுமாரி நிறைய அப்டேட் வந்திருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி குரூப். இந்த செக்யூரிட்டி குரூப்பில் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிங்க. இதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு குரூப் மூலிமா ஒரு டெய்லி இன்கம் இருக்குது. காயின்ஸ் ILDG காயின்ஸ் கிடைக்கிது. இந்த பாருங்கள், இந்த குரூப் மூலிமா இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களுடைய ஐடி நம்பர் அனுப்புங்க. ஐடி நம்பர் அனுப்புனாக்கா நாங்கள் அதை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல அதில் உங்கள் குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 5 பேர் லிஸ்ட்டு காட்டும். அந்த குரூப் 5 பேரும் கரெக்டாக மைனிங் பண்ணும் பொழுது அதன் மூலயமா டெய்லி ஒரு காயின் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உதாரணத்துக்கு பாருங்கள், இதில் 90 காயின் இப்போ குரூப் மூலிமா கிடச்சிருக்கு. இது 150-200 காயின் வரைக்கும் கூட கிடைக்கும் ஒரு நாளைக்கு. இது டெய்லி ஒரு டைம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இதுமாரி தான் இந்த பேஜ் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு 5 பேரோட லிஸ்ட்டு எல்லாருமே எத்தனை மைனிங் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் வந்து கிளைமு அப்படின்னு இருக்கும். இது டெய்லி காலையிலேருந்து சாயந்தரத்தில் ஒரு நாள் பண்ணிக்கலாம். கிளைம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இங்கே எவ்வளோ காயின் இருக்கோ அது டிஸ்பிளே காட்டும் டெய்லி அவங்க மைனிங் மூலிமா. இப்போ அந்த கிளைம் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க, பேர், அதாவது அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே இதில் காட்டும். ஐடி நம்பர்லாம் இந்த இதில் வந்து எல்லாமே க்ரீனாக இருக்குது பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் 150-200 காயின் வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெய்லி. அப்போ இது வந்து நீங்கள் கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து பாருங்கள், இப்போ டைம் ஓடிட்டுருக்கு. இந்த இடத்துல கிளைம்னு இருக்கும். டெய்லி ஒரு டைம் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங்குள்ளே எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இதை கிளைம் கொடுத்தீங்கன்னா அந்த காயின் உங்களுக்கு எவ்வளோ காயின் இருக்கோ டிஸ்பிளேயில் அந்த காயின் உடனே உங்கள் வேலெட்டுக்கு ஆட் ஆகிடும். இது ஒரு ஆப்ஷன். இதில் வந்து செக்யூரிட்டி குரூப்பு. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஐடி நம்பர் அனுப்பிவிடுங்க. நாங்கள் வந்து இந்த குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்புவோம். அதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இதன் மூலிமா டெய்லி காயின்ஸ் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்குள்ள அப்டேட். இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. இது நிறைய அப்டேட் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒரே வீடியோவில் நிறைய பண்ண முடியாது. உங்களுக்கு அடுத்த அப்டேட் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனல் RPG Business TV சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதில் பெல் ஐக்கானையும் டச் பண்ணி ஆக்டிவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இது ஒரு ஃப்ரீ மைனிங் ஆப் தான். எங்கேயுமே பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. எதுவும் பேமெண்ட்லாம் பண்ணாதீங்க. ஃப்ரீ மைனிங் ஆப், அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீயில் யூஸ் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூன் மாதம் லான்ச் ஆகுது. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் நம்ம கொடுக்குறோம். அந்த அப்டேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க, கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த டவுட் இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.